வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா. பதக்கம் மற்றும் 5 கோடி பரிசுத் தொகைக்கான காசோலையை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. குகேஷை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு லட்சக்கணக்கான குகேஷிகள் உருவாக வேண்டும். கல்வி, விளையாட்டு என இரண்டிலும் இளைஞர்கள் சாதிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். விளையாட்டுத் துறையில சாதிக்க விரும்புகிற எல்லோருக்கும் ஊக்கமளிக்கக்கூடிய விழா இது. எதிர்காலத்தில் இந்த மேடையில உங்களுக்கான பாராட்டு விழாக்கள் நிச்சயம் நடக்கும். கல்வி, விளையாட்டு ரெண்டிலையும் நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் சாதிக்கணும். விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. விளையாட்டை மேம்படுத்த அரசு செய்துள்ள திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 2023 ஆண்டுக்கான விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் விருது தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்படி இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு தமிழ்நாட்டை சொல்ற அளவுக்கு விளையாட்டு துறையை சிறப்பா கவனிச்சு வரக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற பெயரில் புதிய செஸ் அகாடமி அமைக்கப்படும். திமுக அரசு விளையாட்டு வீரர்களை போற்றி பாதுகாக்கும் அரசு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தனது 18 வயதில் 18வது சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளார் குகேஷ் என துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. தமிழ்நாடு ஒருநாள் உலகின் செஸ் தலைநகரமாக உயரும் எனவும் நம்பிக்கை. உலகத்திலேயே செஸ் என்றால் தமிழ்நாடுதான். குகேஷ் பாராட்டு விழாவில் முன்னாள் செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் புகழாரம். தமிழக அரசும் துணை முதலமைச்சரும் தனக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலமாக இருப்பதாக குகேஷ் பெருமிதம். உலகிலேயே செஸ் விளையாட்டின் தலைநகராக சென்னை திகழ்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நெகிழ்ச்சி. It has provided a lot of financial support for this whole journey. So I would like to thank SDAT, the Tamil Nadu government, for making this happen. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து தமிழகம் நோக்கி நகர்வதை அடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையின் பல்வேறு இடங்களில் சாரல் மழை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் அறிமுகம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் எதிர்ப்புக்கு இடையே தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு 268 எம்பிகள் ஆதரவாக குரல் வாக்கு. நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என 198 எம்பிகள் வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நிறைவேற இன்னும் 64 எம்பிக்கள் ஆதரவு தேவை.
பாஜக கூட்டணிக்கு போதிய பலம் இல்லாததால் மசோதா நிறைவேற வாய்ப்பு இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு 2/3 பங்கு பலம் பெரும்பான்மை கிடைக்காததால் பாஜக அரசு அதிர்ச்சி. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்க முடிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் அமைப்புக்கு எதிரானது, உடனடியாக திரும்ப பெற வேண்டும். காங்கிரஸ், சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிகள் ஆவேசம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மாநில உரிமைகளுக்கு எதிரானது என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. ஒரு மாநிலத்திற்கே பல கட்டங்களாக தேர்தல் நடத்தும் போது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் எப்படி தேர்தல் நடத்த முடியும் எனவும் கேள்வி அனுப்புவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மசோதா என்பது அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு, மாநில உரிமைகளுக்கு, மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா. முக்கியமான பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப மத்திய அரசு முயற்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளை வலுவிழக்க செய்யும் என்றும் கனிமொழி விமர்சனம். நிறுத்தி இந்த தேர்தலில் மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வலி இழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த சட்ட மசோதா நம்மளை அழைத்து செல்லும். ஒருவேளை முக்கியமான சில விஷயங்களிலிருந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கூட இருக்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒன்று என பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் சாடல். It's against the federalism of our nation and we are opposing the bill. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். மக்களவையில் எதிர்ப்பை பதிவு செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும் விளக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். 2034 தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வாய்ப்பு உள்ளதாகவும் நம்பிக்கை. எலெக்ஷன் நடக்குதுன்னா 5-year period 2034. அப்ப தமிழ்நாட்டில் 2031 நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2034 வரைதான். அப்ப 2034 ஒருவேளை 2029 தேர்தல் நடந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டில் இருக்கும் என்பதுதான் இந்த பில். இதை நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறா பேசுறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வாக்கெடுப்பில் பங்கேற்காத பாஜக எம்பிகளுக்கு நோட்டீஸ். மக்களவைக்கு வராத 20க்கும் மேற்பட்ட பாஜக உறுப்பினர்கள் மீது கட்சி மேலிடம் அதிரடி நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமற்றது என்று பலமுறை கூறிய பிறகும் வலுக்கட்டாயமாக திணிப்பு. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இயக்குனர் அமீர் மத்திய அரசு மீது பாய்ச்சல். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமற்றதுன்னு நம்ம பலமுறை சொல்லிட்டோம். சாத்தியமற்றது. அவங்க வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்க. இந்த தேசத்திற்கு தேவையான எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, கவனிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. மணிப்பூருக்கு கலவரம் குறித்து இப்போ வரைக்கும் எது குறித்துமே பேசாதவர்கள், மீண்டும் மீண்டும் பாராளுமன்றத்தில் அதுக்கான நேரத்தை ஒதுக்காதவர்கள், விவாதத்துக்கான நேரத்தை ஒதுக்காதவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. மாநில பறவைகள் ஆணையம் திருத்தி அமைப்பு. பறவைகளை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு.
போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். ஏஐடியூசி சார்பில் அனைத்து மண்டல அலுவலகங்கள் முன்பு நடைபெறும் என அறிவிப்பு. சாம்சங் ஊழியர்கள் பிரச்சினை தொடர்பாக தொழிலாளர் ஆணையகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. திட்டமிட்டபடி நாளை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தொழிலாளர்கள் தரப்பில் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வுக்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய இன்றே கடைசி நாள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நினைவூட்டல். சென்னை துறைமுகத்தில் காரை ரிவர்ஸ் எடுக்கும் போது 85 அடி ஆழ கடலுக்குள் விழுந்த காரோடு கடலுக்குள் மூழ்கிய ஓட்டுநரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர். திருத்தணி முருகன் கோவிலில் தங்கத்தேர் திருவிழா. வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்த முருகன். பாவூர் சத்திரம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். 4 வழிச்சாலையின் நடுவில் படுத்துக்கொண்டு வடிவேல் பாணியில் அலப்பறை செய்த நபர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் ஸ்டார்கள் குடில் அமைப்பதற்கான பொருட்கள் விற்பனை தீவிரம். வாடிக்கையாளர்களை வெகுவாக கவர்ந்த இத்தாலி, சைனீஸ் வகை குடில்கள். பண்ணுறதா இருக்கட்டும், வெல்கமிங்காக இருக்குது. ப்ரைஸஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது. வீட்டில் வந்து நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் குடில் அதெல்லாம் வச்சு ஜீசஸ் ஒரு டால் மாதிரி வாங்கி வைக்கலான்னு இருக்கோம். ஜீசஸ் வெல்கம் பண்ணலான்னு இருக்கோம் இந்த இயர் 25th. மாநிலங்களுக்கிடையே தண்ணீர் பிரச்சினை ஏற்பட காங்கிரஸ் தான் காரணம். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடி பகிரங்க குற்றச்சாட்டு. நீட் தேர்வு முறையில் விரைவில் மாற்றம் செய்ய திட்டம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 193 ரன்கள் முன்னிலை. இந்திய மகளிர் அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி. 9 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி. பெங்களூரு அணிக்கு எதிரான ப்ரோ கபடி லீக் தொடர் 35க்கு 26 என்ற புள்ளி கணக்கில் ஜெய்ப்பூர் அணி அபார வெற்றி. பஞ்சாப் அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டி 4க்கு 2 என்ற கோல் கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணி வெற்றி.